தேவஸ்தானம் போர்டை பொறுத்தவரை கம்யூனிஸ்ட் கட்சி வரும்பொழுதெல்லாம் மாத்தி மாத்தி பேசுவாங்க. இன்னைக்கு அவர்கள் நேரடியாக மாற்றி பேசுவது அபிடவிட்ல சொல்லட்டும். நாங்கள் 10 வயதிலிருந்து 50 வயது வரை பெண்களை சபரிமலைக்குள்ள அனுமதிக்க மாட்டோம் என்கின்ற அபிடவிட்டை நீங்க போடுங்க. நீங்க ஐயப்பனுடைய பக்தர்கள், நீங்க ஐயப்பனுக்காக வேலை பார்க்கறீங்க. அதையெல்லாம் தாண்டி விஜயன் அவர்கள் புதுசா இன்னொரு டிராமா ஆரம்பிச்சிருக்காரு. ஐயப்பனுக்காக நாங்கள் செலவு செய்கின்றோம், ஐயப்பனை பார்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. 2011-12 மாஸ்டர் பிளான்ல என்ன சொல்றாங்க? 148 கோடி ரூபாய் ஐயப்பனுக்கு நாங்க செலவு பண்ணிருக்கோம். ஐயப்பனை பார்க்க போகும் பொழுது ஒரு ரோடு, ஒரு பிரிட்ஜ், ஒரு டிட்ஜ், ஒரு கான்கிரீட் இதெல்லாம் போட்டு ஐயப்பனுடைய கணக்கு எழுதிட்டு போறாங்க. ஆனா ஐயப்பன் மட்டுமே சபரிமலையினுடைய வருமானத்தை பாருங்க. 2024-25 சபரிமலையினுடைய வருமானம் 441 கோடி, 2023-24 360 கோடி, 2022-23 301 கோடி. கடந்த 3 ஆண்டுகள்ல மட்டுமே சபரிமலையினுடைய வருமானம் 1300 கோடி ரூபாய். சபரிமலையினுடைய வருமானம் 100 கோடி ரூபாய்க்கு ரோட்டை போட்டுட்டு கோயில் உண்டியில் இருக்கக்கூடிய பணத்தை எப்படி தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு திருடுறாங்களோ அதே வேலையை செய்வதற்காக விஜயன் அவங்க இறங்கிருக்கிறாங்க. அது ஒண்ணு இருக்குல்ல, 1000 கோடி ரூபாய் நாங்க ஐயப்பனுக்கு செலவு செய்வோம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் 2021 திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கை எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, DMK government in 2021 said, when we come to power, we will spend 1000 crore for renovation of Hindu temple. Till now, they haven't even spent 100 crore after 4 years in power. அங்க 1000 கோடி, இங்கே அதே 1000 கோடி விஜய் சொன்னார். அங்க குளோபல் முருகா கான்ஃபரன்ஸ், இங்க குளோபல் ஐயப்பா கான்ஃபரன்ஸ். எப்படி 2 திருடர்கள், ஒருத்தர் பிக் பாக்கெட்ல கையில இவரு, இன்னொரு பிக் பாக்கெட்ல அவரு, எப்படி 2 நபர்கள் சேர்ந்திருக்கின்றார்கள் என்பதை தெல்ல தெளிவாக நாம் இங்கே பார்க்க முடியும். அன்பு